குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் நான் இங்கே வந்து ஃபேக் டிப் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்கறது இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதெல்லாம் என்னோட பர்சனல் ரிசர்ச். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ யாரும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஒரு 1 வீக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தப்பு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஓகே, டன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ்குள்ளே போவோம். அதுக்குள்ளே இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது? ஓகே, மார்க்கெட்டில் என்ன நடந்தது? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நிஃப்டியில் என்ன நடந்தது இன்னைக்கு. நிஃப்டியில் நம்ம என்ன பண்ணாங்க? மார்க்கெட்டில் நிஃப்டியில் மார்னிங்கில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு அப்படியே மார்க்கெட்டு டக்குன்னு மேலே போச்சு. ஓகே, எப்பவும் போலவே டெய்லி நம்ம இந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் இங்கே தான் நான் சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே என் ட்ரேடெல்லாம் மார்னிங்கில் நான் முடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் எத்தனை மணி வரைக்கும் இந்த லெவலில் டான்ஸ் ஆடி இருக்கு பாருங்கள். எத்தனை மணி வரைக்கும் இருக்குது இந்த லெவலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இந்த மார்னிங்கில் இங்கேயாவது நம்ம போனோம், என்ட்ரி எடுத்தோம், இவ்வளோ பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணோம். நான் அடிக்கடி எப்போவுமே சொல்கிற விஷயம் தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. நம்ம 10 மணிக்குள்ளே ட்ரேட் முடித்தோம். ஆனால் மார்க்கெட் பாருங்கள் அப்ராக்சிமேட்லி இங்கே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டைம் என்னென்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 1:45 2 மணி வரைக்கும் மார்க்கெட் அதே லெவலில் தான் டான்ஸ் ஆடி இருக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். மார்னிங்கில் நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம், கூலாக இருந்துட்டோம். ஆனால் மார்க்கெட் மேலேயும் போகாமல் இந்த டைம் வரைக்கும் இங்கேயே டான்ஸ் ஆடி இருக்கு. அரை மணி நேரத்தில் கிடைச்ச மொமெண்டம் உங்களுக்கு 10 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு மணி 2 மணி வரைக்கும், அதாவது 4 மணி நேரம் உங்களுக்கு மொமெண்டமே இல்லை. ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். என்னோட ட்ரேட் 10 o'clock முடிஞ்சிடும், மேக்ஸிமம் போனால் 10:15, அவ்வளோதான். ஸோ 10:15 ட்ரேடு கிடைக்கணும்னு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட சைக்காலஜி. திரும்ப ஓடி போய் குடுகுடுன்னு போய் எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும் எந்த மொமெண்டம் இருந்தாலும் மார்னிங்கிலே முடிஞ்சிடும்ட்டு. பட் அந்த மொமெண்டம் நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் இருக்குது. அதில் லாஸ் எடுத்துட்டிங்கன்னா சாரி, என்னால் காப்பாற்ற முடியாது. என்னதான் நீங்கள் இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணியிருந்தாலுமே அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் சைட்வைஸில் தான் இருந்தது. நீங்கள் எந்த பக்கமும் போயிருக்க முடியாது. ஸோ என்னோட லெவல்ஸை உடைக்கும் போது தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு புட்டு ட்ரேட் கொடுத்தேன், ரிஸ்கி ட்ரேட் வித் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். அது ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு வந்துச்சு. இந்த மூவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் தான். அதுவும் சொல்லி கொடுத்தேன், ரிஸ்கி ட்ரேடு எல்லாருக்கும் கிடையாது, ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் எடுத்து ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ரிஸ்கி ட்ரேடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன். ஏன்னா ரிஸ்கி ட்ரேட் ரிஸ்க்கு தான், ஆனால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரிய டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் கிடச்சிது. ஸோ 550 நிஃப்டியில் கிட்டத்தட்ட 450 வரைக்கும் உங்களுக்கு கீழே மூவ் கிடச்சி 100 பாயிண்ட். ஓகே. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி மார்னிங்கில் நீங்கள் நிறைய பேர் ட்ரேட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் தான் ட்ரேட் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிச்சு? ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு இன்றைக்கி ஒரு ட்ரேடு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. மார்னிங்லேருந்தே சைட்வைஸ் ஒன்றுமே ஆகலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த லெவல் போகவே இல்லை, இந்த லெவல் வரவே இல்லை. இந்த லெவலில் வந்து மேலே போகும்னு நினச்சோம். இந்த லெவல் உடைக்கும்போது டக்குன்னு உடச்சிருச்சு, முருங்கா உடையிற மாதிரி டக்குன்னு உடச்சிருச்சு. ஸோ இந்த இடம் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் முடிகிற டைம் 2 மணிக்கு மேலே தான் மூவ் கொடுத்தது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்மளோட லெவலும் வரல, நம்ம ட்ரேடே கிடைக்கல. அன்றைக்கி ஒன்று மட்டும் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் ட்ரேடு கொடுக்கலையோ இல்லை ட்ரேடு கிடைக்கலையோ, அண்டர்ஸ்டாண்ட் அன்றைக்கி மார்க்கெட் இஸ் அ சைட்வைஸ். சார் ஏன் சார் இன்றைக்கி வரலன்னு கேட்காதீங்க. சார் இன்றைக்கி எந்த பக்கம் போகணும்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, அதுவும் கேட்காதீங்க. நான் இருந்தால் கன்ஃபார்மாக கொடுப்பேன். நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேனோ, திரும்ப சொல்கிறேன், நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேனோ அந்த ட்ரேட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியுது இந்த பக்கம் தான் மொமெண்டம் இருக்குன்னு. இன்றைக்கி நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் பாருங்கள், 219 வரைக்கும் தான் மொமெண்டம் இருக்குன்னு. ஆனால் இட் மேட் ஹை ஆஃப் 221, 238 வரைக்கும் போச்சு. பட் 219 போயிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் மட்டும் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அன்னியில் அப்போல்லாம் விழுந்தது தான், கண்டினியூஸாக விழுந்துருச்சு. எதில்? நிஃப்டியில். உங்களுக்கே தெரிஞ்சிருங்க பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு 221 வரைக்கும் போயிட்டு கீழே வந்து ரொம்ப நேரம் ஆடிட்டு ஒரே ஒரு கிங்க்கு மட்டும் கொடுத்து காப்பாற்றிருக்கு. யாரெல்லாம் நீங்கள் எடுக்கலையோ ஒரு தடவை நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க, காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு காப்பாற்ற வந்துட்டு அது திரும்ப போயிடுச்சு.
ஸோ திஸ் இஸ் ஹவ் அது எக்ஸாக்ட் என்ட்ரி. கரெக்டான என்ட்ரி குடுத்திருந்தேன் 192 அபோவ்ல போங்கன்ட்டு. டார்கெட்ஸ் 20 பாயிண்ட் குடுத்திருந்தேன். அடுத்த டார்கெட் ஒரு 9 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 29 பாயிண்ட் குடுத்திருந்தேன். 29 பாயிண்ட்டும் 10:00 முன்னாடியே ஹிட் ஆயிருச்சு. என்னோட டார்கெட் ஐ அம் அன் எஃப்ஐடிஐ ட்ரேடர். அதனால அதுக்கேத்த மாரி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ 29 பாயிண்ட் அப்ராக்ஸிமேட்லி நீங்க 30 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 2000 எவ்வளோ எடுத்திருப்பீங்க? 720, 21, 2250 எடுத்திருப்பீங்க. ஸோ 2250 சும்மா 250 விடுங்க. ₹2000 நான் இன்னைக்கு மார்னிங்லே நெறைய பேருக்கு நான் டார்கெட் குடுத்துட்டேன். நெறைய பேருக்கு குடுத்துட்டேன். எத்தன பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்லி ஒரு 1800, 1900 டெஃபினட்டா ஒரு லாட்ல கிடைச்சிருக்கும். முடிஞ்சு போச்சு அதோட ட்ரேடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். என்னோட வேலை பொறுத்தவரைக்கும் நான் கத்துக் குடுக்குறதும் அப்படிதான் இருக்க போகுது. நான் கத்துக் குடுக்குறதும் கரெக்ட்டா அந்த மாரி என்ட்ரி, கரெக்ட்டான எக்ஸிட். ஸோ அதுக்கேத்த மாரி நான் ஆல்ரெடி க்ளோஸ பிளான் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் கோர்ஸ். ஸோ திஸ் இஸ் எ மனி பேக் கேரண்டி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மணிய பைசா வாங்கிட்டு போங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நான் குடுக்குற ப்ராமிஸ். த டார்க் ஹெவன் ப்ராமிஸ். ஸோ 200% நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி குடுக்குறேன். நெறைய பேர் என்ட்ட கேட்குறீங்க, "சார் நம்ம சேனல் அண்டர் ரேட்டட் தான்." ஐ டோன்ட் வொரி ஃபார் தட். ஏன்னா அண்டர் ரேட்டட் தான். ஆனா இந்த அண்டர் ரேட்டட் சேனல்ல குடுக்குற எல்லா டார்கெட்ஸா இருக்கட்டும், எல்லா லெவல்ஸா இருக்கட்டும், ஃபேன்டாஸ்டிக்கா ஹிட் ஆகுதுன்றத மட்டும் மறந்துறாதீங்க. ஓகே. ஒரு காலத்துல யாருன்னு தெரியாதவங்க தான் இன்னைக்கு நெறைய விஷயத்துல கொடி கட்டி பறக்குறாங்க. அவங்கலாம் மேல வந்த அப்புறம் தான் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா தெரியும். ஆனா ஜெயிக்க போகும்போது யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு மேல வந்த அப்புறம் தான் ஜெயிக்கும்போது நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அச்சீவ் பண்ணணும்னா அது கீழ இருந்து தான் வரும். பெரிய ஆலமரம் வளரணும்னா கூட கீழ இருந்து தான் வரும். ஒரு மரம் வளரணும்னா கூட ஒரு விதையிலேருந்து தான் வரும். ஓகே. எவ்வளோ பெரிய மரமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு கன்னுலேருந்து தான் வரணும். ஸோ சின்ன ஒரு கன்னா இருக்கிறனால அது எஃபிஷியன்சிய சீக்கிரமா எடை போட்டுறாதீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ மனி பேக் கேரண்டியோட குடுக்குறேன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒன்லி சீக்ரெட் மட்டும் தான் சொல்லப் போறேன். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபுல்லா தீம சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே முதல்ல எல்லாருக்கும் பயம் சைக்காலஜி தான். இத மட்டும் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட்ல நீங்க எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ சைக்காலஜி ஆஃப் மார்க்கெட் எப்படி வொர்க் ஆகுது? மார்க்கெட்ல என்னென்ன டூல்ஸ் வேணும்? உங்களுக்கு சைக்காலஜிய லைவ் மார்க்கெட்ல கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்? இதையும் நான் சொல்லித் தரப் போறேன். ஸோ லேர்ன் ஹவ் டூ டெவலப் சைக்காலஜி அண்ட் பி பேஷன்ட் டில் டார்கெட். நெறைய பேர் என்ட்ரி எடுத்துருவீங்க. ஆனா லாஸ் வந்தா நல்லா விட்டுருவீங்க. இன்னும் வரும், இப்ப மேல போகும், இப்ப மேல போகும்னு. ஆனா ப்ராஃபிட் வந்தா டக்கு டக்குன்னு புக் பண்ணிர்றீங்க. இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு நான் குடுக்கப் போறேன். இந்த பிராக்டிஸ் எப்படி இருக்க போகுதுன்றத நீங்க என்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இத நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். அது எப்படி குடுக்கப் போறேன்றத நீங்க போக போக மார்க்கெட்ல பார்க்கப் போறீங்க. ஓகே. சைக்காலஜி ஆஃப் ஃபியர் அண்ட் கிரீட். எந்த உங்க மைண்ட்ல ஒரு ஃபியர் இருக்கும். ஐயோ! மேல போகுமா? அப்படின்னு. அப்படி மேல போச்சுன்னா, இன்னும் மேல போகுமா? அப்படின்னு ஒரு கிரீட் இருக்கும். அதுவும் கிடையாது. ஸோ அந்த மேல போகுமான்ற ஃபியரும் உங்கள கண்ட்ரோல் பண்ணுவேன். மார்க்கெட்ல கிரீடும் கண்ட்ரோல் பண்ணப் போறேன். ஸோ இது 2த்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணப் போறேன். ஃபர்ஸ்ட் டேவே உங்க சைக்காலஜிக்கல் மேனேஜ்மென்ட்ல. ஸோ இட் இஸ் கோயிங் டூ பி ஃபேன்டாஸ்டிக் செஷன். உங்களுக்கு மார்க்கெட்ல இத மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு வையுங்களேன், நீங்க எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி வேர்ல்டுல, லெட் இட் பி ஃபாரெக்ஸா இருக்கட்டும், லெட் இட் பி இண்டெக்ஸா இருக்கட்டும், லெட் இட் பி கமோடிட்டியா இருக்கட்டும், யுஎஸ், யுகே, நீங்க க்ரூட் பண்றீங்களா, கோல்டு பண்றீங்களா, நோ வொரீஸ். இத நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்க டார்கெட் அச்சீவ் ஆகும். யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங். ஓகே. லாஸ்ட்ல பாருங்க லைவ் பிராக்டிஸ். நாள்லயே உங்களுக்கு லைவ்லயே நான் பிராக்டிஸ் குடுக்கப் போறேன். ஃபர்ஸ்ட் டேவே பிராக்டிஸ் குடுக்கப் போறேன். இந்த பிராக்டிஸ நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க? என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லாரும் சிஸ்டம் ஓப்பன் பண்ணணும், ட்ரேட் எடுக்கணும். சும்மா வந்தோமா, உட்கார்ந்தோமா, மொபைல்ல கத்துக்கிட்டோமா கிடையாது. பக்கத்துல சிஸ்டம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. இல்லன்னா தேவையே இல்ல உங்களுக்கு. பிகாஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். அப்புறம் நீங்க அப்படியே மறந்து போயிட்டீங்கன்னா, நோ. நானும் பண்றேன். நீங்களும் என் கூட ட்ரேட் பண்ணுங்க. எப்படி நான் மார்னிங்ல ட்ரேட் எடுக்கிறேன், அத உங்களுக்கு கால் குடுக்குறேன். நீங்களும் ட்ரேட் எடுக்கிறீங்க. கரெக்ட்டான இப்போ டார்கெட் போகுது, கரெக்ட்டானது. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, நோ ப்ராப்ளம். ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, பிரச்சனையே கிடையாது. மார்க்கெட் மேலேயே போனா மேலேயே போயிட்டு இருக்காதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பட்டு இப்படி கீழ வரணும்ல. ஸோ இந்த டைம்ல வந்து நான் மேல போகும்னு நான் எடுத்துட்டு, ஸோ இந்த மாரி இதில மேல போகாம அது ஸ்டாப் லாஸ் குடுத்து நான் புட்ல உட்காந்துருவேன். ஸோ எது நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோ அதோட டபுள் மடங்கு நான் சம்பாரிச்சுருவேன். ஓவரால் ஐ வில் பி இன் பாசிட்டிவ். இந்த மைண்ட் செட் என்னைக்கு உங்களுக்கு வருதோ, இந்த மைண்ட் செட் வந்தா மட்டும் தான் நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேடரா இருக்க முடியும். கிளியர்? டன். அதுக்கப்புறம் பாருங்க, டே 2ல என்ன பாருங்க, இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நான் சொல்லித் தரப் போறேன். நான் என்ட்ரி எடுக்கிற கேண்டில் என்னன்றத உங்களுக்கு நான் சொல்லித் தரப் போறேன். சப்ளை டிமாண்ட் ஜோன எப்படி மார்க் பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்கும் என்ன சைக்காலஜி.
மார்க்கெட் இதுதான் சப்போர்ட்ன்னு மார்க்கெட் சொல்லலையே. நம்ம தான சொல்றோம். இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பிரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுது. கன்சாலிடேட் ஆகுதுன்ற இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். மார்க்கெட் எதுவும் சொல்லலல்ல. ஸோ வாட் இஸ் த சைக்காலஜி பிஹைண்ட் இட்? இந்த சைக்காலஜி நம்ம கத்துக்க போறோம். கான்செப்ட் ஆஃப் லிக்விடிட்டி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிக்விடிட்டி ட்ரேடிங் கண்டுபிடிச்சா நீங்க எந்த எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எதெல்லாம் ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் லிக்விடிட்டி ட்ரேடிங் கான்செப்ட் நான் கத்து தர போறேன். வித்தின் 2டே ஸ்டெப்ல ஹார்ட்லி எனக்கு 10 செகண்ட் எடுக்கும் அவ்வளோதான். இந்த கான்செப்ட் சொல்லி தரேன். 10 செகண்ட்ல டூ த பாயிண்ட். வெறும் டூ த பாயிண்ட் தான் இருக்கும். ஹெட் டு ஹெட் ஷாட். ஓகே. ஸோ லிக்விடிட்டி ட்ரேடிங் எப்படி பண்றது? லிக்விடிட்டி ஜோன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாரி லிக்விடிட்டி இன் லைவ் மார்க்கெட்ல எப்படி நீங்க பண்றது? என் கூட இருப்பீங்க அந்த டே 2ல. உடனே கேட்பீங்க, "சார் டே 2ல நம்ம கோர்ஸ் வந்து நைட் தானே இதாக போகுது. எப்படி சார் டே 2ல வந்து லைவ் மார்க்கெட் நீங்க கத்துப்பீங்க?" இதுதான் இல்லையே. லைவ் மார்க்கெட்ல நைட்ல கூட உங்களுக்கு பிட்காயின் ஓடுது. ஓகே. பிடிசி தவிர உங்களுக்கு யுஎஸ்டி ஓடுது. கமோடிட்டி ஓடிட்டு இருக்கு. ஓகே. கமோடிட்டி தவிர க்ரூட் ஆயில் ஓடுது. ஓகே. ரைட். ஸோ அது போக ஃபாரெக்ஸும் ஓடிட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ் நான் உங்களுக்கு அங்கேயே காமிப்பேனே. லிக்விடிட்டி ட்ரேடிங். ஸோ அதே கான்செப்ட் தான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவோம். அத யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல வருவோம். ஹவ் இட் இஸ் வொர்க்கிங். ஓகே. டன். ஸோ அதே பாருங்க செகண்ட் டேல நெறைய விஷயம் இருக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், என்ட்ரிஸ், எக்ஸிட் அண்ட் ரைட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்க போடணும்? ஸ்பெஷலி வித் ஆப்ஷன் சார்ட்ஸ்ல. இதெல்லாமே நான் உங்களுக்கு செகண்ட் டேவே ஸோ இந்த டேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துரும். இந்த டேல இன்னும் டபுள் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓகே. ஸோ உங்களோட உங்களோட நாலேட்ஜ் 5 to 10% இருந்தாலும் பரவால்ல. வித்தின் அ வீக்ல நான் உங்களுக்கு 89 to 90% கொண்டு வந்துருவேன் வித்தின் அ வீக்ல. ரிமைனிங் 10% உங்க பிராக்டிஸ்ல தான் இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10% நீங்க பிராக்டிஸ் பண்ணல, இவ்ளோ நாலேட்ஜும் வேஸ்ட். தான் சொல்றேனே. என்னதான் உங்க டீச்சர் டெய்லி 1 வருஷமா உங்களுக்கு படிப்பு சொல்லிக் குடுத்தாலும், நீங்க படிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம்ல கடைசி எக்ஸாம்ல லெட் இட் பி பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், 10த்தா இருக்கட்டும், 12த்தா இருக்கட்டும். அந்த எக்ஸாம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அந்த வருஷமே வேஸ்ட் அந்த மாரி தான். அவ்ளோ நான் சொல்லிக் குடுத்தும், நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10% நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் ரீடிங் ஆஃப் 19%. ஸோ அந்த மாரி நீங்க இருக்கீங்களா? இல்ல நான் எஃபோர்ட் போடுவேன். கண்டிப்பா நான் வந்து கத்துப்பேன். எந்த டவுட்டா இருந்தா நான் கேட்பேன். உங்க கூட நான் பண்றேன். உங்க மைண்ட் செட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இல்லன்னா வேண்டாம். வேண்டாம். வேண்டவே வேண்டாம். நீங்க ஜாயின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. நான் பாட்டு அழகா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். எனக்கு இந்த பக்கம் போனா நான் எந்த பக்கம் மார்க்கெட்ட தான் எனக்கு அழகா நான் வந்து ஹெட்ஜ் பண்ணி நான் எடுத்துருவேன். ஓகே. எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. பட் நீங்க ஹவ் யூ வில் வொர்க் அவுட். இதுதான் இம்பார்ட்டன்ட். ரைட். ஓகே. ஸோ டே 3 பாருங்க. டே 3ல என்ன? சீக்ரெட் தியரி, மார்க்கெட் பிரேக் அவுட், என் பாக்ஸ். என்னோட பாக்ஸ் எப்படி ட்ரா பண்றது? டெய்லி நான் YouTubeல போடுற பாக்ஸ் லெவல்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்றது? இத நான் கத்துக் குடுக்க போறேன் உங்களுக்கு. யாராவது உங்க ஸ்ட்ராட்டஜி இதுவரைக்கும் கத்துக் குடுப்பாங்களா? சீக்ரெட் கத்துக் குடுப்பாங்களா? என் கூட உட்காருங்க. ஒரு ஒரு டைரி எடுத்துக்கோங்க. டைரியில நீங்க எழுதுறீங்க. கோல்டன் ரூல்ஸ். சீக்ரெட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டைரியோட பேரு சீக்ரெட்ன்னு வைங்க. இந்த சீக்ரெட்ல நான் ஒரு ஒரு பாயிண்ட்டா நான் சீக்ரெட் இந்த இந்த பாயிண்ட் நீங்க கத்துக்கிட்டாலே யூ வில் பி எ வெரி குட் ட்ரேடர். சீக்ரெட்ன்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட்டா நான் சொல்லித் தருவேன். நீங்க நோட் பண்ணிட்டு வச்சாலே போதும். உங்களுக்கு எப்ப ட்ரேட் பண்றீங்களோ அந்த அந்த புக் மட்டும் இருந்தா போதும். யூ வில் ஹேவ் எவ்ரிதிங் வித் யூ. ஓகே. டன். ஸோ பிடிஎஸ்டி சொல்லி தருவேன். சைக்காலஜிக்கல் லெவலோட ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டாக் பிக்கிங். ஸ்டாக் பிக்கிங் எப்படி யூஸ் பண்றது? ஐபிஓஸ் எப்படி யூஸ் பண்றது? ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஷன் நான் கத்துக் குடுப்பேன். ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஃபியூச்சர், டெலிவரி, இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடேல நான் எப்படிலாம் பண்றது? இன்ட்ராடேவோட இண்டிகேட்டர்ஸ். சில இண்டிகேட்டர் ரொம்ப பழைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் எவ்வளோ வருஷமா அந்த பழைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவீங்க? மாடர்னுக்கு மாறணும். மாடர்னுக்கு மாறணும். மாடர்ன் வர வரைக்கும் நீங்க வந்து ஆகாது. ஓகே. ரைட். நீங்க மாறலன்னா மாறிட்டு தான் ஆகணும். இல்லன்னா மார்க்கெட்ல அப்டேட் ஆகலன்னா இட் வில் பி ரிஸ்க் ஒன்லி ஃபார் யூ. ஓகே. நோ இஷ்யூஸ். அதே மாரி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சீக்ரெட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி. சீக்ரெட் இன்ஸ்டிடியூஷன் இண்டிகேட்டர்ஸ் கூட நான் சொல்லித் தரேன் பாருங்க. நார்மலா சீக்ரெட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டீஸ் இண்டிகேட்டர் மூலமா தெரியும். ஆனா இண்டிகேட்டர் இல்லாம கூட நான் உங்களுக்கு ட்ரேட் சொல்லித் தருவேன். அதுதான் கிரேட். அதுதான் இம்பார்ட்டன்ட். இண்டிகேட்டர் இல்லாம நீங்க ட்ரேட் பண்றீங்களா? ஐ அக்செப்ட் தட் யூ ஆர் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடர். இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்றீங்க அது வேற விஷயம். நான் இண்டிகேட்டர்ல எந்த டூல் இல்லாம கூட உங்களுக்கு நான் இந்த வாட்டி நான் கத்துக் கொடுக்க போறேன். இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி நைஸ் செஷன். ஸோ வாங்க 4த் டே நீங்க என்ன கத்துக்க போறீங்க? ரைட். ஸோ 4த் டேல டே டு டே ஆக்டிவிட்டி ட்ரேடர் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ட்ரேடரா இருந்து வால்யூம்ஸ் எப்படி, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி, டேட்டா எப்படி நீங்க ரீட் பண்றது, இண்டிகேட்டர் காம்பினேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி டேட்டா இது பண்ணி ஹையர் அக்யூரசியா அச்சீவ் பண்றது. இதெல்லாம் நான் கத்துக் கொடுக்க போறேன். ஈஸி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஷன் செயின். எத்தனை பேர்ட்ட ஆப்ஷன் செயின் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளோ இருக்கும். அது இப்படி போகுது, இது அப்படி போகுது, இப்படி அப்படி போகுதுன்றலாம் கத்துக் கொடுப்பாங்க. உங்கள சிம்பிளா முடிச்சிருவேன் ஆப்ஷன் செயின்ல. சிம்பிளா நான் கத்துக் கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்க என் கூட
ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆப்ஷன் செயின் எதுக்கு 1 ஹவர் சொல்லணும்னா, கொஞ்சம் புரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. டெப்த் ஆஃப் த ஆப்ஷன் செயின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் செயினை வச்சு நீங்கள் எப்படி மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு ஹையர் அக்யூரசி எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதையும் நான் உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ சில சில இதெல்லாம் இருக்குது. அதாவது ஆப்ஷன் செயினில் சில இடத்துல இருக்குது உங்களுக்கு டேட்டா ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். 10 பைசா சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. இந்த சைட்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எந்த சைட்டில் நீங்கள் எப்படி நோட் பண்ணணுன்ட்டு. அதை வச்சு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆகும். ஸோ நான் சொல்கிறேனே, இந்த 3 டேஸ் 4 டேஸ் நீங்கள் பார்க்குறதுல நிறைய விஷயம் நான் பில்டப் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு லெவலில் உங்களோட மைண்ட் செட் மாறப்போகுது. கான்ஃபிடென்ஸாக இருங்க. ஓகே. ஆனால் எஃபர்ட் நீங்களும் போடணும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே. டன். ஸோ இன்ட்ராடேவோட எக்ஸாக்ட் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் வித் க்ளீன் சார்ட். க்ளீன் சார்ட் தான் சொன்னேன் உங்களுக்கு. இண்டிகேட்டர் இல்லாமல் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்ட்டு. ஸோ ஓஐ அனாலிசிஸ். ஓகே. ஓஐ அது ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு கவர் ஆயிரும். இருந்தாலும் அது ரொம்ப பெரிய சாப்டர்னால அந்த ஒரு டேல இந்த இவ்வளோ விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அட்வான்ஸ் மெத்தட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நம்ம எப்படி கொடுக்கறது, எப்படி நான் மார்னிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 10 மணிக்கு ட்ரேடை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. தட்ஸ் இட். ஓகே. ஸோ இது கூட நான் ரெங்கோ டெக்னிக்ஸும் கொடுக்க போகிறேன், ரெங்கோவோட ஸ்ட்ராட்டஜிஸும் கொடுக்க போகிறேன். வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ டே 5ல் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப லைவ் ட்ரேடிங் காம்பினேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வித் லைவில் நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நீங்கள் லைவில் பார்க்க போகிறீங்க. ஆன் லைவ் ட்ரேடிங் கூட நீங்கள் கேட்பீங்க, சார் அது எப்படி சார்? டோன்ட் வரி. நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் கூட மார்க்கெட்டில் லைவ் கூட நம்ம ட்ரேட் பண்ணுவோம் மார்னிங்கில். ஓகே. தென் வில் கோ ஃபார் எ கிளாஸ் ஆல்சோ. ஓகே. நைட்டில் இன்றைக்கி இருக்கும், மார்னிங்லேயும் இருக்கும். வில் லேர்ன் இன் லைவ். நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஷன் செல்லிங் இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள் எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லி தருவேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ். எப்படி ஹெட்ஜ் பண்ணணும், எப்படி சீக்கிரட்டாக அவங்க மைண்ட் செட் மாறணும்னு மாற்றணும், எந்த பாயிண்டில் மாற்றணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். சும்மா எடுத்தோமா எல்லா இடத்துலையும் நம்ம கால் போயிட முடியாது, எல்லா இடத்துலையும் புட்டு போக முடியாது. ஓகே. எந்த பாயிண்டில் மாறணுன்றதை நான் சொல்லி தருவேன். எந்த மாதிரி இண்டிகேஷன் மார்க்கெட் காமிச்சா நீங்கள் வந்து தாராளமாக இங்கே புட்டுக்கு போகலாம், இல்லை காலுக்கு போகலாம், இல்லாட்டி ஸ்ப்ரெட்ஸ் நீங்கள் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஓகே. அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் எனக்கு இதோட இண்டிகேஷன்ஸ் சொல்லணும் எப்படின்ட்டு. ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு காம்படிட்டிவ் மார்க்கெட் சொல்லுவேன். என்சிடிஎக்ஸ், என்சி, எம்சிஎக்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ், கிரிப்டோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். உங்ககிட்ட கடைசியில் கொஸ்டின் கேட்பேன். பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம 6th டே வந்து டவுட் செஷன் நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார். ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன், இல்லை நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி வெரி ஃபென்டாஸ்டிக் செஷன். ஓகே. டெஃபினட்டாக உங்களால் நிறைய பேர் கற்றுப்பேன், நானும் உங்களால் கற்றுப்பேன். ஓகே. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பார்த்துட்டு எனக்கே ஒரு இது வந்துடும். ஓகே. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயம் நான் சொல்லி தருவேன். பட் ஃபஸ்ட் இதை நீங்கள் வின் பண்ணணும். யூ ஹேவ் டு வின் மை தியரிஸ். என்னோட தியரி படி நீங்கள் வந்து படிச்சுட்டு வின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வில் பி ஸ்டூடெண்ட் டவுட் கேட்பேன். உங்களுக்கு லாஜிக்கல் அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ டிப்ஸ் இருக்குது. லைவில் உங்களுக்கு வருவேன். மார்க்கெட்டில் திரும்பவும் இன்ட்ரடக்ஷன் டு வேர்ல்டு மார்க்கெட் வருவேன். பர்சனல் இன்ட்ராக்ஷன், ஃபீட்பேக் எல்லாமே நான் உங்களுக்கு கேட்பேன். யூ ஹேவ் டு கிவ் இட். ஓகே. இது மூலமாக நம்ம வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மார்க்கெட். இதில் நம்ம சில யூஎஸ் மார்க்கெட்லலாம் லைவாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இங்கே உட்காந்து அசஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் டீச் யூ தட் ஆல்சோ. ஓகே. இதை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனல் இன்ட்ராக்ஷன், உங்களோட பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 7th 8th அகைன் ட்ரேடிங் டவுட்ஸு, மிஸ்டேக்ஸ், என்னென்ன தப்பு பண்ணீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களா, பண்ணிங்கன்னா என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க, டேரெக்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதனால் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அப்படி நார்மலாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணீங்க, என்ன ஆச்சு மிஸ்டேக், அதுக்கப்புறம் அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லோரும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்பாக வில் ஒர்க் டுகெதர் அஸ் அ குரூப். ஸோ அப்போது யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ஸ். அடுத்தது 9 and 10 நம்ம ப்ரைஸ் ப்ரீமியம் கான்செப்ட், ஆசிலேட்டர்ஸ், ஆப்ஷன்ஸ், கால்பிங், நான் இண்டிகேட்டர், பொசிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே A to Z எல்லாமே நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். சீக்ரெட் கான்ஃபிடென்ட் என்னோட ஒரு சீக்ரெட்டான ஒரு செட்டப் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே. அந்த செட்டப் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ரிமெம்பர், இது வந்து ஒரு கோர்ஸ் பண்டில். எல்லா டாப்பிக்கும் நான் சொல்கிறேன். இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இது பண்ணணும். உங்கள் டெடிகேஷன், உங்கள் எஃபர்ட் இருந்தால் தான் நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். இது மட்டும் இல்லை, உங்கள் ப்ராக்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ ப்ராக்டிஸ் நத்திங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ரெக்கார்டிங் கொடுங்க சார், ப்ளீஸ் என்னோட இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ. பிகாஸ் ஒன்ஸ் மிஸ் இஸ்
நான் வந்து உங்களுக்கு டவுட் செஷன் தான் கிளியர் பண்ணுவேனே தவிர, நீங்க நம்ம குரூப் இருக்கும். அந்த குரூப்ல நீங்க பேசி நீங்க கொஸ்டின் கிளியர் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் செஷன் வரும்போது எஸ்டர்டே டவுட்ஸ நான் கிளியர் பண்ணுவேன். ஷார்ட்டா நான் கிளியர் பண்ணிருவேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பட் ப்ளீஸ் என்கிட்ட ரெக்கார்டிங்ஸ் கேட்காதீங்க. ஓகே. ஸோ ரெக்கார்டிங்ஸ் நம்மகிட்ட கிடையாது. பிகாஸ் நெறைய பேர் ரெக்கார்டிங்ஸ மிஸ்யூஸ் பண்றாங்க. அண்ட் ப்ளீஸ் ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். ஓகே. ஸோ இது சைல்டு ப்ளே கிடையாது. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி 15 தான் நான் அவைலபிள். லாங்குவேஜ் வந்து நான் தமிழ்ல தான் கத்துக் கொடுக்க போறேன். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் 38,999 கிடையாது உங்களுக்கு. ஸோ 29,999 தான். ஸோ 29,999 டேட் வந்து 2nd ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க 2nd ஏப்ரல். ஆனா 2nd ஏப்ரல்ல உங்களுக்கு நெறைய விஷயம் நான் சொல்லித் தருவேன். ஸோ பியூரா உங்களுக்கு 3லேருந்து 13th வரைக்கும் இருக்கும். நான் திரும்ப சொல்றேன். 2nd ஏப்ரல் தான் கோர்ஸு. டவுட்டே வேணாம். 2nd ஏப்ரல் தான் உங்களுக்கு கோர்ஸு. ஓகே. ஸோ அன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுத்து நெறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வேணும்? என் கூட உட்காரும்போது என்னென்ன வச்சிருக்கணும்? என்னென்ன சிஸ்டம் வைக்கிறீங்களா? லேப்டாப் வைக்கணுமா? உங்களுக்கு எத பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? எல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட 3rd ஏப்ரல் தான் சொல்லித் தருவேன். டோன்ட் வரி 13th வரைக்கும் இருக்கும். ஓகே. ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நெனைக்கிறேன். டைமிங் பாருங்க. டெய்லி 8:00லேருந்து 10:00 இருக்கும். ஸோ இட் மே எக்ஸ்டெண்ட் ஆல்சோ. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ, ஸோ திரும்ப சொல்றேன். நான் ஒரு சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இங்க வந்து டிப்பும் குடுக்க வரல. வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் மை பெர்சனல் வியூ அண்ட் பெர்சனல் ரிசர்ச். இந்த இதுலயே உங்களுக்கு நான் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி குடுக்குறேன். அதே மாரி ஆன்லைன்ல நான் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி குடுப்பேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன். ஒரு புக்ல இந்த புக்குக்கு பின்னாடி எழுதுறேங்க சீக்ரெட் அப்படின்னு எழுதிட்டு, அதுல ஒரு 20, 30 பாயிண்ட் நான் குடுப்பேன். 20 சீக்ரெட் நான் குடுப்பேன். 30 சீக்ரெட்டும் குடுப்பேன். இத மட்டும் நீங்க எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அந்த 20 சீக்ரெட் நீங்க எடுத்து உங்க கம்ப்யூட்டர் முன்னாடி பேஸ்ட் பண்ணாலும் போதும். கரெக்ட்டா அதுக்குள்ள வந்துச்சுன்னா, மார்க்கெட் உங்களுக்கு டெஃபினட்டா ப்ராஃபிட் குடுத்துட்டு போகும். அத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்க லைஃப் லாங் உங்களோட அச்சீவ்மென்ட் மார்க்கெட்லேருந்து நீங்க வந்து இன்கம் பண்றது உங்கள யாராலயும் தடுக்க முடியாது. ரைட்? ஓகே. ஸோ என்ரோல் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ட்வைஸ் வராது. இல்ல நான் வெறும் கால்ஸ் எடுக்கிறேன்னா, நோ ப்ராப்ளம் சார். எனக்கு புரியுது உங்க ப்ராப்ளம். ஸோ நீங்க கால்ஸ் மட்டும் எடுங்க. நோ ப்ராப்ளம். நான் டெய்லி ஃப்ரீ கால்ஸ் குடுக்குறேன். ஒரு கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீல வருது. ஸோ அந்த ஃப்ரீ கால பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. பட் இல்ல, ஏன்னா நான் குடுக்கறதுக்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு மூவ் ஆயிரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு காலே குடுக்கறது முடிய மாட்டேங்குது. ஏன்னா மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டா மொமெண்டம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் குடுத்து ஒரு யூஸும் இல்ல. நான் வந்து கால்ஸ்ல இல்ல எந்த ஒரு பிரீமியம் குரூப் வச்சு நான் என்னோட என்னோட எய்மே அது கிடையாது. நான் பிரீமியம் குரூப் வச்சேன்னா 2000 வச்சுட்டு நான் இந்த அமௌண்ட்ட உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அமௌண்ட்ட நான் 10 பேர்ட்ட நான் சம்பாரிச்சுட்டு போயிருவேன். ஓகே. பிகாஸ் ஆஃப் மை அக்யூரசி. 2 மாசம் நான் சம்பாரிப்பேன். 3 மாசம் சம்பாரிப்பேன். பட் இட் இஸ் நாட் என்னோட எய்ம் அது கிடையாது. ஐ வாண்ட் டூ கிவ் யூ அன் எஜுகேஷன். ஐ வாண்ட் டூ கிவ் யூ அன் எஜுகேஷன். ஸோ உங்களோட லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 2nd ஏப்ரல். 2nd ஏப்ரல் சாரி 1st ஏப்ரல். இது வச்சுக்கோங்க. சாரி 1st ஏப்ரல். ஐ மிஸ். ஸோ 1st ஏப்ரல் 800 ஹவர்ஸ் அதாவது நைட் 8 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஸோ 1st ஏப்ரல் நைட் 8 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணீங்க. எப்படி பண்ணணும்னா அத பாருங்க. பேமெண்ட் உங்களுக்கு நம்பர் குடுத்துருக்கேன். 7777 993257. ஸோ இதில ஃபோன்பே பண்ணுங்க. இல்ல பேடிஎம் பண்ணுங்க. ஓகே. பேடிஎம் பண்ணிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிருங்க. ஓகே. ஸோ இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா, உங்களோட சீட்ஸ நான் புக் பண்ணிருவேன். ஸோ ப்ளீஸ் 15 ஃபுல் ஆயிருச்சுன்னு என்ன கேட்காதீங்க. ஆல்ரெடி நெறைய பேர் குவெரி கேட்டு நீங்க ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் அதுக்கப்புறம் போயிருச்சுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா, இதுக்கப்புறம் நான் ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நெறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றீங்க, மெயில்ஸ் பண்றீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் இது லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நெறைய பேர் எனக்கு ராங்கான கமெண்ட் வருது. சார் லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் கிளாஸ் எடுக்கிறது எதுன்னா, நான் உங்கள ஃபோர்ஸே பண்ணலையே. வரணும்னா ஜாயின் பண்ணா பண்ணுங்க. இல்லன்னா நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு கால்ஸ் குடுக்குறேன் எடுங்க. பட் இல்ல நான் இண்டிவிஜுவல் ட்ரேடரா இருக்கணும். நான் எல்லாமே கத்துக்கணும். எப்படி நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க நான் கத்துக்கணும். எப்படி அத எக்ஸிட் பண்ணீங்க கத்துக்கணும். எப்படி நான் டெய்லி வந்து 99% அக்யூரசி அங்க பாயிண்ட் அங்க தான். 99% அக்யூரசி நான் எப்படி நான் குடுக்குறேன். கடைசி வரைக்கும் நீங்க என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்க. நான் ஒரு 10 நாள் நான் வொர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் நான் ஏதோ பிஸியா இருந்தேன். இல்ல 10 நாள் நான் இதுக்கு போயிட்டேன். வெகேஷன்ல இருந்தேன்னா, அந்த 10 நாளும் உங்களுக்கு லாஸ்ல இருக்கும். அப்போ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நீங்க. மார்க்கெட்ல நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருப்போம் மார்க்கெட்ல. எவ்வளோ லேக்ஸ் விட்டுருப்போம். ஆனா, மார்க்கெட்ல நம்ம சும்மாவே குடுப்போம். ஆனா, ஒத்த ரூவா நம்ம நமக்காக செலவு பண்ண மாட்டோம். கத்துக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஆனா, யாரோ ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாம டிப் குடுப்பாங்க.
அதுக்காக நம்ம மார்க்கெட்டில் தூக்கி நம்ம கஷ்டப்பட்ட பணத்தை கொடுப்போம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்ட பணத்தை நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம் பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்கள் பணத்தை யாரோ சொல்லி விடுறதுக்கு நீங்கள் உங்கள் மேலே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இட் இஸ் எ லைஃப் லாங் நாலேஜ் கிவிங் ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நாலேஜை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி நம்பர் சொல்கிறேன், 7777993257. ஓகே, சந்தோஷ்குமார்னு வரும். ஓகே, நான் தான். ஓகே, நீங்கள் தாராளமாக இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், எனக்கு பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால்ஸ் எதுவும் இது பண்ணாதீங்க, பிகாஸ் நான் ட்ரேடிங்கில் இருப்பேன், நாளைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் அனுப்பிட்டு நீங்கள் உங்களோட இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு மணி பேக் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து சில பேர் இப்போ மணி பேக் கேரண்டி தானே அப்படின்னு சொல்லி லூஸாக எடுக்காதீங்க. சின்சியராக இருந்தால் தயவுசெய்து கற்றுக்கணும்னு இருக்கவங்க மட்டும்தான் இது இந்த டோர்ஸ் ஓப்பன். இல்லை நான் சொல்லிக் கொடுக்குற வச்சே ட்ரேட் எடுக்கணும்னா எவ்ரிதிங் இஸ் அபவுட் சைக்காலஜி. உங்கள் மைண்ட் செட் அந்த மாதிரி இல்லைன்னா தயவுசெய்து இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க. ஓகே, ஏன்னா நான் திரும்பவும் அந்த குவரிஸை நான் அட்டன் பண்ண முடியாது. ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி தான் இருந்தது. ஸோ ஏன்னா இவ்வளோ தான் அப்படின்னா இவ்வளோ தான். பிகாஸ் நான் அதிக பேர் நான் வச்சேன்னா அவங்களோட குவரிஸை நான் கில் பண்ணுறதுக்கே மணி 10,000 12,000. இட் இஸ் வெரி வெரி பிக். ஸோ நான் வந்து சிம்பிளாக வச்சுருக்கேன், சிம்பிள் செஷன் ஷார்ட் செஷனாக வைக்கணும். ஸோ தட் மினிமம் பர்சன்ஸ் தான் எனக்கு தேவை. ஸோ மினிமம், அதுவும் தட் டூ ஆர் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டட் எனக்கு கெரியரை நான் மாற்றணும் அப்படின்னா. பிகாஸ் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. தே பிகம் எ ஃபுல் டைம் ட்ரேடர். சாஃப்ட்வேர் கம்பெனி வேலையை விட்டு தே ஆர் பிகமிங் எ ஃபுல் டைம் ட்ரேடர். வை? பிகாஸ் என்னதான் அதில் ஹைலி பெய்டு ஜாபாக இருந்தாலும் தே லைக் த மார்க்கெட் இந்த இது வந்து இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விருப்பப்படல. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ நீங்கள் ஃபோன்பே, பேடிஎம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி எனக்கு ரிசீவ் ஆன உடனே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் வந்து புக் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் வாங்க நம்ம இன்றைக்கூட அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஐ திங்க் இது கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போச்சு, பட் ஃபுல்லாக இருந்து நீங்கள் பாருங்கள். நான் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்கு நம்ம அனாலிசிஸ்குள்ளே போயிடும். ஸோ நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க, 22,620 அண்ட் 22,592. ஓகே, ஸோ அதே மாதிரி லோவர் சைடு நான் எழுதிக்கோங்க, விச் இஸ் 22,371 அண்ட் 22,320. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்ப படித்து சொன்னேன் மார்க்கெட் கால் சைடில் இல்லைன்ட்டு. எத்தனை பேர் நம்ம பேச்சை கேட்டீங்க? ஸோ எத்தனை பேர் பேச்சை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. இல்லை நீங்கள் எதாவது பொசிஷனை எடுத்து மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி எ வெரி பிக் லாஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிளியராக நான் சொல்லிட்டேன். நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன். ஸோ இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 428, செகண்ட் டார்கெட் வந்து 22,465. முக்கியமான ஜோன். இந்த ஜோன்லேயே கூட ரிட்டர்ன் ஆயிரும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் 552 போகும், இல்லைன்னா போகாது. ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல் இது. ஸோ 552 போவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு 550 கிராஸ் ஆச்சுன்னா நம்மளோட அப்சைட் ஜோன், இல்லைனா போகாது. சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட் இது கீழே கேப் டவுன் எடுத்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள். 303 கீழே போச்சுன்னா 248 உங்களுக்கு டார்கெட் வரும். 303 கீழே போனால் தான் புட்டு போகணும். இந்த இடம் டச் ஆகிருக்கணும் நம்மளோட ஜோனில். டச் ஆகிட்டு நம்ம பாக்ஸ் ஜோனில் டச் ஆகிட்டு அது கீழே வந்து பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 248. நல்லா பாருங்கள். சப்போஸ் பை எனி சான்ஸ் 248 உடஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய மூவ் வந்துடும். டைரெக்டாக 22,069, அதாவது 070 வரைக்கும் திரும்ப ஒரு மூவ் வந்துடும். திரும்ப சொல்கிறேன், சேஃபாக இருங்க. ஓகே, பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப்பை பார்த்து கொடுக்கணும் போயிடாதீங்க. மார்க்கெட்டில் முக்கியமான ஜோன் இந்த ஜோன் இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட் டார்கெட் 22,552, ஒரு புல் பேக் 552 உடச்சுன்னா அகெயின் இட் வில் கம் டு 465. இங்கே அப்படியே ஆடிட்டு இதை உடைச்சா மட்டுமே தான் நமக்கு கீழே இருக்க ஜோன் வரும். ஸோ அதனால் 428 எப்போ 428 உடஞ்சா மட்டும் தான் ட்ரேட் எடுங்க. அப்போ உங்களுக்கு கீழே இருக்க நம்மளோட முக்கியமான ஜோன் வந்துடும். கிளியர்? பை எனி சான்ஸ் கால் சைட் தப்பி தவிர போயிடாதீங்க. கால் சைட் முக்கியமான கால் சைட் போகணும்னா அட்லீஸ்ட் மார்க்கெட் 633க்கு மேலே போச்சுன்னா 676 போகலாம், அவ்வளோதான். 633 மேலே போச்சு சஸ்டெயின் ஆச்சுன்னா 676. ஆனால் பியூராக கால் சைடு எப்போ வரும்னா 676 மேலே போனால் மட்டும் தான் பியூர் கால், which will reach up to 809. okay, which will reach up to 809 and again I am saying 917. எனக்கு இந்த லெவல்ஸ்லாம் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே,
ஸோ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் பியூர் கால், இதுக்கு மேலே போனால் மட்டும்தான், இதுக்கு மேலே போனால் ஒரு சின்ன ஒரு மூவ் கிடைக்கும் அவ்வளோதான். மற்ற எல்லாமே உங்களுக்கு இட் ஷோஸ் எ புட் சைட் மூவ். கேப் அப் எடுத்தால் புட் சைட் மூவ்ஸ் தான் எனக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தப்பி தவிர ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ அகைன் கமிங் வித் பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவல் எழுதிக்கோங்க, விச் இஸ் 48,507 அண்ட் 48,473. அதே மாதிரி இதோட டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, which is 48,032 and 47,949. ஸோ இந்த லெவல், இந்த லெவல், ஸோ இது ரெண்டுமே லெவலுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இதுலேயே நம்ம கேப் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். முக்கியமான லெவல் இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்கணும். நல்லா பாருங்கள், இந்த ஜோனில் வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கனால ஒரு நல்ல ஒரு ஜோனாக இது ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்து இது போச்சுன்னா ஸோ மார்க்கெட் கொஞ்சமாக 125 போகும், திரும்ப 218 போகும். ஸோ 218 போயிட்டு கொஞ்சம் புல் பேக் எடுக்கும். ஸோ 218 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் 360 போகும். அதுக்கப்புறம் ஃபாலோடு போய் நம்மளோட அப்சைட் ஜோன் வரும், இல்லைனா வராது. மார்க்கெட் என்ன ஆகும், கேப் டவுன் எடுத்து இதுக்கு கீழே எதுக்கு 47,924, நல்லா பாருங்கள், 47,924 கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 47,841 வரைக்கும் டார்கெட் வரும். ஸோ இங்கே வந்து கூட மார்க்கெட் டேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இந்த 2 லெவல் கூட மார்க்கெட் டேர்ன் ஆகாது. ஏன் இருக்குது, இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி எனக்கு தோணுது, வை, வாட் இஸ் த ரீசன்? ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி ஒரே ரீசன் என்ன தெரியுமா சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா 47,841 மட்டும் பிரேக் ஆச்சுன்னு வைங்களேன், இங்கேருந்து 47,847லேருந்து 46,447 கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட். ஸோ 1,400 பாயிண்ட் மார்க்கெட்டில் பிக் ஃபால் நீங்கள் பார்த்துருவீங்க, பெரிய கிராஷ் பார்ப்பீங்க. ஸோ கவனமாக இருங்க, திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக இருங்க. ஸோ நாளைக்கு அந்த ஃபால் எடுக்குமானா நாளைக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா, ஏன்னா இவ்வளோ லெவல்ஸை உடைச்சாதான் இது வரும். ஆனால் 841 கீழே மட்டும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் உடனே போயிடாதீங்க. வந்துட்டு ஒரு இது கொடுக்கட்டும் டவுன், அதுக்கப்புறம் போங்க. டெஃபினட்டாக ஒரு பெரிய டார்கெட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ரைட். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் இங்கே வந்துருச்சு சீப்பாக போகுதுன்னு சொல்லி கால் சைட் போயிடாதீங்க, வச்சு செஞ்சிடும். ஓகே ரைட், கிளியர். ஓகே டன். ஸோ எக்காரணத்து கொண்டும் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த லெவல் சொல்லிட்டேன், கேப் அப், சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சு 48,499 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு வைங்களேன், அதோட டவுனில் ட்ரேட் எடுங்க 48,360, ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு 48,219, ஓகே 218. ஸோ 218 எடுத்துகிட்டு புல் பேக் எடுத்து இதை உடைச்சதுன்னா ஓகே, ஸோ இட் கம் டு 48,125 டவுன் சைடு ஜோனுக்கு வந்துடும். ஸோ சப்போர்ட் எடுத்தால் இட் வில் கோ லைக் திஸ். ஸோ மேலே போய்ட்டு கேப் அப் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கம் லைக் திஸ். ஆனால் கேப் அப் எடுத்து போகணும்னு நினச்சா மார்க்கெட்டில் அது பாருங்கள் 48,499 போனீங்கன்னா ஒரு மூவ் கிடைக்கும் 598 வரைக்கும். ஸோ 598க்கு அப்புறம் போச்சுன்னா 710 வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுது நாளைக்கு பிளான் பண்ணணும்னா எதர் இங்கே ட்ரேட் ஒன்று இங்கே பிளான் பண்ணலாம், ஸோ இங்கே பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது லெவல்ஸ் கண்டினியூஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கன்ஜஸ்டடான ஏரியாவில் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது. ஸோ எய்தர் மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான கால் வரணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு 710 கிராஸ் பண்ணால் உங்களுக்கு 200 பாயிண்ட் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு பண்ணுறது எல்லாமே ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டாப்லஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு கீழே போச்சுன்னா தாராளமாக ஃப்ரீயாக விட்டுருங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு 1,400 பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு மூவ் இருக்குது அப்கமிங் டேஸில். ஓகே, ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க, எதாக இருந்தால் நான் மார்க்கெட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஹேவ் அ குட் டே, ஹாப்பி ட்ரேடிங், டேக் கேர், பபாய் அண்ட் see you soon tomorrow with new answers. வீடியோ பொறுமையாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயம் புரியும். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ குட் டே.